காவியா, காவியா, அம்மா தூங்க போல நீ? ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடி விஷயம்? மா பேசாம இருக்க மாட்டியா? வெக்கத்தை பாரு. மா சும்மா இருக்கே இல்லையா? என்னம்மா நீ? என்ன காவியா இது? குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? நேரத்தோட போய் தூங்க வேண்டியதானே? இல்லத்த, அவரு வந்துட்டோம். என்ன அவரு வந்துருட்டுமாவா? பாருடா, என் மருமக முகத்துல இப்படி வெக்கத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா சம்பந்தி, என் பொண்ணு வெக்கப்படுறதே எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அட என்ன சம்பந்தி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? என் மருமக வெக்கப்பட்டாலும் பாக்குறதுக்கு அழகு. பாரு காவியா, இப்பவும் போல நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதே சந்தோஷம் கதிர் முகத்திலயும் தெரியணும். அது உன் கையில தான் இருக்கு. உங்களோட சண்டை சச்சரவெல்லாம் இன்னையோட முடிவுக்கு வந்துடணும், சரியா? சரிம்மா. இதுக்கப்புறம் எப்பவுமே ஒத்துமையாதான் இருக்கணும். சரிம்மா. இது மாப்பிள்ள வராரு. என்னடா கையில ஏதோ புதுசா வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, மல்லிகைப்பூ. அது தெரியுது. யாருக்கு வாங்கிட்டு வந்த? என் பொண்டாட்டிக்குதான். என்ன மாப்பிள்ள, உண்மையாவா சொல்றீங்க? என்னத்த இப்படி கேக்குறீங்க? ஏன் காவியாக்கு நான் பூ வாங்கி கொடுக்க கூடாதா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். காவியா கிட்ட கொடுங்க. வச்சுக்கோ. டேய், என்னடா இது சின்ன குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுத்த மாதிரி இந்தா வச்சுக்கன்னு சொல்ற? வேற என்ன? கதிர், நீங்களே வச்சு விடுங்க. நான் திரும்பிக்கிறேன். அழகு. கவியா, ஒரு தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி எடுத்துட்டு வரியா? நான் ரூம்ல இருக்கேன். பாரா, சம்மந்தி தலைவலியாமா. அத்தை, கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. ஐயோ, வெக்கத்தை பாரு. சம்மந்தி போயிட்டா போயிட்டா போயிட்டா. சம்மந்தியம்மா, இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பா சம்மந்தி. கதிர், காஃபி. கதிர், தலை வலிக்குதுன்னு காஃபி. தலையெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. உட்காரு. என்ன அப்படி பாக்குற? இல்ல, நீங்க இப்படி மாறினத பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு கதிர். என்ன இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா? அப்படிலாம் இல்ல கதிர். நீ அப்படி நினைச்சிருந்தா கூட தப்பே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி நடந்துகிட்டதே இல்லையே. என்ன காவியா பாக்குற? இன்னைக்கு நான் உன்கிட்ட மனசை விட்டு பேசணும்னு இருக்கேன். உன்கிட்ட புதுசா சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட எதுவும் கிடையாது. நான் வேண்டா வெறுப்பாதான் உன்னை கல்யாணம் பண்ணேன். நான் ருத்ராவை லவ் பண்ணதுதான் அதுக்கு காரணமே. ஆனா நான் தான் அவங்கள லவ் பண்ணேனே தவிர அவங்க என்ன அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. அதனால எப்ப நான் அவங்க மனசுல இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல இருந்தும் அந்த எண்ணம் போயிடுச்சு. அதுக்காக ஒண்ணு எனக்கு பிடிக்காமலாம் இல்ல.
மேல நான் கோவப்பட்டிருக்கேனே தவிர ஒரு நாளும் உன்னை நான் வெறுத்ததே இல்லை. ஏன்னா நீ என்னை எவ்வளவு லவ் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால சத்தியமா உன்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே முடியாது. என்னதான் நான் ருத்ராவை நம்பினாலும் நீ என்னோட லைஃப் காவியா. நான் என்னைக்கும் உன்னையும் அவங்களையும் கம்பேர் பண்ணதே இல்லை. ஆனா நீங்க எல்லாரும் தான். சரி விடு, போனதெல்லாம் போட்டோம். இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போம். இந்த பாரு காவியா, இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீயும் நானும் சந்தோஷமா வாழணும். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதெல்லாம் அப்பவே சரியாயிடணும். அப்பவே. என்னடா திடீர்னு இப்படிலாம் பேசுறேன்னு நினைக்காத. இது எல்லாமே என் மனசுல இருந்து வர்ற வார்த்தைகள் தான் காவியா. இத நீங்க சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல கதிர். இனி எப்பவுமே நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன். ஏன் கதிர் என்னைக்கா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இப்படி மாறுவார்னு எனக்கு தெரியும். காவியா, நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயாவது லைக் கோயில் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலாமா? போயிட்டு வரலாம் கதிர். எங்க போலாம் நீங்களே சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு அவன் ஒய்ஃப் கூட சண்டை போட்ட போது இங்க கும்பகோணம்னு நினைக்கிறேன். கும்பகோணத்துல ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததா அவன் சொன்னான். அதுக்கப்புறம் அவனோட லைஃப் இது வரைக்கும் ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு. நாமளும் அங்க போயிட்டு வரலாமா? கும்பகோணம்? அது நம்ம மஞ்சுளாக்கா ஊராச்சே. மஞ்சுளா? அதான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, கல்யாணத்துக்கு கூட அவங்க குழந்தையோட வந்திருந்தாங்களே. ஞாபகம் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம கும்பகோணம் போறோம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம். லவ் யூ கதிர். சொல்லு வேலு. நான் வேலு இல்ல, ராகுல். டேய், வேலோட போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? வேலுவை என்னடா பண்ண? இங்க பாரு ருத்ரா, நானா ஒண்ணும் பண்ணல. அவன் தான் என் வண்டியில லிஃப்ட் கேட்டு ஏறுனா. வேணும்னா நீயே அவங்கிட்ட கேட்டுக்கோ. நான் வேணா வீடியோ கால் பண்ணி காட்டட்டுமா? ராகுல், ராகுல். மேடம், என்னாச்சு மேடம்? அந்த கொலைகாரன் என்னோட தம்பியை கடத்திட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? ஹாய், வெல்கம் ருத்ரா, வெல்கம். உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் அங்க பாரு. வேலு, வேலு. அவனை விட்டுடா, அவன் பாவம்டா. ருத்ரா, மதுரையில உனக்கு நல்ல வெல்கம் பார்ட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு நல்லா அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இத நான் எப்படி செலிப்ரேட் பண்ண போறேன்னு நீயே பாரு ருத்ரா. ராகுல்,
வேண்டாம் ப்ளீஸ் அவனை விட்டுரு. ஓ மேடம் உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன் ராகுல், ப்ளீஸ் அவனை விட்டுரு. மேடம் காப்பாத்துங்க மேடம். ராகுல் வேண்டாம், அந்த இன்ஜெக்ஷனை போடாத ப்ளீஸ் ராகுல். அவ்வளவுதான்டா செல்லம். ருத்ரா, இந்த இன்ஜெக்ஷனை பத்தி நீ இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்ப, ஆனா இது எப்படி வேலை செய்யும்னு நீ பார்த்தது இல்லையே. ராகுல் வேண்டாம் அவனை விட்டுரு. இப்ப பாரு இவன் எப்படி என்னோட அடிமையா மாறுறான்னு. வேலு 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 கண்ணை திறந்து பாரு. வேலு நான் பேசுறது கேக்குதா? வேலு வேலு மேடம் 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 வேலு மேடம் ஆராதனா வேலு என்ன பாரு. நீ சொல்றது புரியல வேலு. ஆராதனா வேலு என்ன சொல்ற வேலு? ஆராதனா உயிரோட தான் இருக்கா. நீ ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற? அப்புறம் யார் உயிரோட இருந்தா உனக்கு என்னடா? என்ன சொல்ற வேலு? ஆராதனா உயிரோட இருக்காளா? ஆமா மேடம். எங்க இருக்கா சொல்லு வேலு, உடனே சொல்லு. வேலு ஆராதனா எங்க இருக்கா? வேலு என்ன பாரு வேலு. கதிர் கதிர் வேலு. ஏய், வேலு அவ்வளவுதான், பேட்டரி காலி. இதுக்கப்புறம் அவன் உன் தம்பி கிடையாது, என்னோட அடிமை. இப்ப பாக்குறியா? டேய் தம்பி, டேய் டேய். வேலு வேலு நான் பேசுறது கேக்குதா வேலு? அவன் சொல்றது கேட்காத. வேலு 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 ஆராதனை எங்க வேலு? நீ சொல்றது உண்மையா? வேலு என்ன பாரு வேலு, என்ன பார்த்து சொல்லு. டேய் என் கால அமுக்குடா. என்ன ருத்ரா, எப்படி நான் சொல்றத பெட்டி பாம்பாட்டம் கேக்குறான் பாத்தியா? ராகுல் வேண்டாம் அவனை விட்டுரு. அதெல்லாம் முடியாது ருத்ரா, நான் இன்னைக்கு உனக்கு ஃபுல் ஷோ காட்டாம விட மாட்டேன். ஏய் இத புடி. உன்னோட இடது கை கட்ட விரல வெட்டி கொடு. வேலு வேலு அவன் சொல்றத கேட்காத. வேலு நான் சொல்றேன், வேலு நான் சொல்றேன் என்ன பாரு. வேலு வேண்டாம் வேலு, அவன் சொல்றத கேட்காத. அவன் உன்னை கொன்றுவான். சொன்ன கேளு வேலு. வேலு கட்ட விரல வெட்ட வேணாம் வேலு.
ஒரு சேஞ்சுக்கு இந்த தடவை 5 விரலையும் கட் பண்ணணும். ஓகே? டேய் வேண்டாம், அவனை அப்படி பண்ண சொல்லாத, அவனை விட்டுடா. ஆனா இப்ப வேண்டாம் வேலு. இப்போ நாம ருத்ராவுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும். ஓகே ருத்ரா, நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ. நான் மீதி படத்தை அடுத்த கால்ல காட்டுறேன். என்ன ஓகேவா? பாய். டேய் ராகுல், மேடம், அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அவனுக்கு பின்னாடி நெல் மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்களே மேடம், அதுல மீனாட்சி ட்ரேடர்ஸ்னு போட்டிருக்கு மேடம். அந்த குடோன் பக்கத்துல தான் மேடம் இருக்கு. அப்படியா? அப்பனா வாங்க, நம்ம போய் அவனை உடனே பிடிக்கலாம். கான்ஸ்டபிள், ஜீப்பை ரெடி பண்ணுங்க. ஒரு நிமிஷம். அவன் திரும்பி கால் பண்றப்போ நான் வேற இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சா அவன் அலர்ட் ஆயிடுவான். ஒண்ணு பண்ணுங்க, நான் இங்கே இருந்து அவன் போன் பண்ணானா அவன்கிட்ட பேசி டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போய் வேலு அவன் கிட்ட இருந்து காப்பாத்தி அந்த ராகுலையும் புடிச்சிட்டு வந்துருங்க. சரிங்க மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கான்ஸ்டபிள், சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. காவியா, நகையா போடணும். போடுங்க. அதுக்கு நீ என் கையை விடணும். முடியாது. நான் உங்க கையை விடுறதா இல்ல. ஏய், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு? கையை விடு காவியா, அப்பதானே நான் கார விட்ட முடியும். விட மாட்டேன். இந்த சந்தோஷமான நேரத்துக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ நான் உங்களை விடுறதா இல்ல. கதிர், எனக்கு என்னமோ நடக்கிறது எல்லாமே கனவா இருக்குமோன்னு தோணுது கதிர். அதனால இந்த மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ண விரும்பல. எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் நான் உங்க கையை இப்படியே புடிச்சிட்டே தான் வரப்போறேன். யாரு போன்ல? இங்க கொடுங்க. என்ன எதுக்கு பாக்குற? இது யதார்த்தமா வந்த கால் தான். கதிர், போனை இடுங்க கதிர். உங்க நம்பரை பிளாக் பண்ணது ஏன் தப்புதான். இப்ப தயவு செஞ்சு என் போன் அட்டெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அதென்ன பார்த்தேன். என்னடா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கே, இன்னும் மேடம் எதுவுமே பண்ணலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதோ அதுக்குள்ளேயே கால் பண்றாங்க. இப்போதான் கதிர் நம்ம 2 பேருமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளேயே அவளுக்கு மூக்கு வேத்திருச்சு. இதுக்கப்புறம் இவ உங்களுக்கு போனே பண்ணக்கூடாது. என்ன பண்ற? பிளாக் பண்ண. என்ன பண்றதுன்னே புரியலையே. அவ நம்பரை பிளாக் பண்ண மாதிரி நம்ம லைஃப்ல இருந்து மொத்தமா அவளை பிளாக் பண்றதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தா
அதையும் நான் சீக்கிரமா பண்ணிடுவேன். தேவையில்லாம கடைசி வரைக்கும் இவளோட தொல்லை நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும். ஐயோ, என்னது இது? கால் ரீச் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை காவிய பக்கத்துல இருக்காளோ, அதான் காலை கட் பண்றாரோ. ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேனே. கதிர் இதுக்காக தான் என்கிட்ட பேச ட்ரை பண்றாருன்னு தெரியாம அவரை நான் அவாய்ட் பண்ணிட்டேனே. இப்ப நான் என்ன பண்றது? பேசாம காவியா கிட்ட பேசலாம். கண்டிப்பா நான் என் குழந்தைக்காக தான் கால் பண்றேன்னு தெரிஞ்சா அவ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டா. யாரு காவியா? வேற யாரு? அந்த ருத்ரா தான். அவ எதுக்கு எனக்கு கால் பண்றா? காவியா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என் நம்பர் எடுக்கலன்னதும் உன் நம்பருக்கு கால் பண்றாங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. எதுக்கும் அட்டன் பண்ணி என்னன்னு கேள. காவியா, போனை இடு. எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ்.